அதாவது இப்போ நம்ம பாகுபலி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா மட்டும் இல்லை, தெலுங்கு சினிமா மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்திய சினிமாவே பார்த்தீங்கன்னா இந்த பீரியட் படம் எடுக்கணும் அப்படிங்கிற ஆவலில் வந்து மிகப்பெரிய சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அது குறித்த படங்களையும் நம்ம பார்த்து தான் இருக்கோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் நம்ம இந்தியன் 3 முடிச்சதுக்கப்புறம் வேல்பாரி தான் இயக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த நாவலோட ரைட்ஸை வாங்கி எல்லா பாகங்களையும் படித்து முடித்து விட்டு கிட்டத்தட்ட ஸ்கிரிப்டே பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னு அவரே சொல்லியிருந்தாரு இல்லைங்களா. ஆனாலும் கூட அந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஆரம்பத்தில் சிக்கல் இருந்துச்சு. என்னன்னா, ஹீரோவை யாரை போடலாம், நம்ம ராக்கி பாய் யஷை போகலான்னு பார்த்தா அதுக்கும் எதிர்ப்பு. ஏன்னா வேல்பாரி ஒரு தமிழ் மன்னன், அவனை பற்றி எடுப்பதற்கு எதுக்கு ராக்கி பாய் யஷ் ஒரு கன்னடன் அப்படின்னாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ரன்வீர் சிங் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை ஹீரோவை போடலான்னு நம்ம சங்கர் நினச்சாரு. ஏன்னா ஏற்கனவே அவரை வச்சு அன்னியன் 2 பண்ணலாம் அப்படிங்கும்போது அந்த கால் ஷீட்டை அப்படியே இதுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படியே நினச்சாரு. ஆனால் அதற்கும் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு. தமிழ் மண்ணை வச்சு எடுத்தா தமிழ் ஹீரோ மட்டும்தான் நடிக்கணும், நீங்கள் பாட்டுக்கும் கன்னட ஹீரோவையும் அந்த இப்போ இந்தி ஹீரோவையும் கூப்பிட்டு வந்தால் அதெல்லாம் சாத்தியப்படாதுன்னு இப்போவே நம்ம தமிழ் சமூக ஆர்வலர்கள் வந்து பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஸோ அதை அப்படியே கடப்பில் போட்டார் நம்ம சங்கர்கள். இந்தியன் 2 ரிலீஸ் ஆகட்டும், அப்புறம் கேம் சேஞ்சர் இந்தியன் 3 ரிலீஸ் ஆகட்டும் விட்டார். இப்போது சங்கரின் மனதில் ஒரு அற்புதமான மாற்றம் என்னவென்றால், அதாவது கங்குவா படத்தை அவர் பார்த்துருக்காராம். படத்தில் வந்து சில முன்ன பண்ண சம்பவங்கள் இருந்தாலும் கூட சூர்யாவோட வெறித்தனமாக நடிப்பால் மிரண்டே போயிட்டாராம். என்னுடைய வேல்பாரி இந்த ஆர்டிஸ்ட் தான் நடிக்கணும் அப்படின்ட்டு படம் ஓடிட்டு இருக்கும்போதே சூர்யாவை பார்த்து தன் சகாக்களிடம் பகிர்ந்து கொண்டாராம். ஸோ கண்டிப்பாக வந்து வேல்பாரியில் சூர்யா தான் நடிக்க போகிறாரு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதே வேல்பாரி நாவலின் எழுத்தாளர் ஆசிரியர் நம்ம சு வெங்கடேசன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் கூட நான் பயணம் பண்ண போகிறேன் அப்படின்னு விருமன் படத்தோட ஆடியோ லான்ச்சிலேயே நம்ம சூர்யாவுக்கு சொல்லியிருந்தாரு. இப்போது சங்கரும் நம்ம சு வெங்கடேசனோட வேல்பாரி நாவலை தான் இயக்க போகிறாரு. அவரும் சூர்யா தான் கதையின் நாயகன் கதாநாயகன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. ஸோ கண்டிப்பாக இந்த வேல்பாரி மகத்தான ஒரு சம்பவம் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம இப்போவே எழுதி வச்சிடலாம். ஸோ யாரெல்லாம் சங்கரின் இயக்கத்தில் வேல்பாரியில் சூர்யா நடிக்க போகிறத ரொம்ப ரொம்ப ஆர்வமாக காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.